வேண்டாம் இளவரசி. என்ன வேண்டாம்? சொல்வதற்க சின்ன பொண்ணு பாக்குறோம். இல்லன்னா என்ன பண்ணுவேன்? எங்களிடத்திலே தப்பித்தவர்கள் சரித்திரம் கிடையாது. அப்படியா? ஏய் என்கிட்ட வாயை குத்தம் மீண்டு போனதா சரித்திரமே கிடைக்காது. அப்படியே வெக்கப்பர் போடுறவங்க போடுறவன் வெக்க போடுறதுக்கு உனக்கு தெரியுமா போறோம். அடுத்த காட்சியே அதான். வேண்டாம். அது மட்டும் கிடைக்காது. என்னுடைய தந்தை எதற்காக இவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அதாவது கண்ணிமை எப்படி கண்ணை காக்கின்றதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எவ்வித ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறையை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அமைச்சருடைய கடமை அல்லவா? ஆனா இதை பொறம்போக்கு